ஹலோ விவஸ், என்னோட கிளையண்ட் ஒருத்தவங்க ஒரு பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க பெப்ளம் டாப் கேட்டிருந்தாங்க. அதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்றதை இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அவங்க கொடுத்துருந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து அப்பர் போர்ஷன், இது பெப்ளம் பார்ட்டு. ஸோ இந்த பெப்ளம் பார்ட்டையும் நான் இப்போ வந்து ரெண்டாக கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன்னா எனக்கு அது வந்து அந்த ஒரு பெட்டல் மாதிரி அது ஒரு ப்ராப்பர் ஷேப்க்கு வந்துடும். இந்த இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெட்டீரியலை தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதில் முதல்ல லைனிங் எடுத்துக்கிட்டு அந்த லைனிங்கில் நான் இப்போ பேப்பர் கட் பண்ணதை வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். இந்த அப்பர் போர்ஷன் கட் பண்ணும்போது நான் ஜஸ்ட் இதை வந்து எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்தளவுக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து கட் பண்ண போகிறேன். நான் அதுக்காக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த பேப்பர் கட் வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். நான் இந்த பேப்பர் கட் எடுக்கும்போதே அதுக்கு தேவையான ஸ்டிச்சிங் அலவன்சஸ்லாம் நான் ஆல்ரெடி பேப்பர்லேயே வச்சுருக்கேன். நான் அதனால் இப்போ மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் பாடியில் மட்டும் ஆர்ம் ஹோல் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பேக் பாடியை வந்து நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஹூக் அண்ட் லூப்காக. இப்போ அடுத்தது அந்த கீழே உள்ள போர்ஷன்ஸை வந்து அந்த பெப்ளம் பார்ட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த 2 பீஸையும் நான் தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெப்ளம் பார்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேர்த்துன்ற மாதிரி 4 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். பாடி வந்து ஃப்ரண்ட் பாடி 1, பேக் பாடியில் 2 பீஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் லைனிங் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் பாடி எடுத்துக்கிட்டு நான் அதோட அந்த கட் பண்ண போர்ஷன் இருக்குது இல்லையா, பெப்ளம் ஜாயின் பண்ண வேண்டிய இடம், அந்த இடத்துல வந்து பைப்பிங் கொடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி அந்த பெப்ளத்தை ஜாயின் பண்ணுற இடத்தையும் அந்த ஷேப் எல்லாத்தையுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பைப்பிங் பண்ணுறோம். இது வந்து நான் இப்போ எல்லா பீசஸ்க்குமே நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டு 2 பீஸ் பேக்குக்கு கட் பண்ணோம் இல்லையா அது, அண்ட் பெப்ளம் பார்ட் அந்த 4 எல்லாத்துக்குமே நான் பைப்பிங் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த பெப்ளம் பார்ட்டை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். நான் கட் பண்ணும்போதே ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு இது மேலேயே வச்சு நான் ஸ்டிச் பண்ணேன்னா எனக்கு வந்து மெஷர்மெண்ட் மாறாமல் அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து இந்த பெப்ளம் நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போது இதை வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு இப்போ ஸ்டிச் போடுறேன். இப்போ அந்த செகண்ட் பீஸ் வைக்கும்போது கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கிறேன் நான். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணேன்னா எனக்கு அது மூவ் ஆகாமையும் கரெக்டான பொசிஷன்லேயும் வரும். இப்போ வந்து அந்த ஜாயிண்ட் தனியாக தூக்கிட்டு நிற்காமல் இருக்கிறதுக்காக நான் இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் பாடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் பைப்பிங் வச்சு ரெடி பண்ணதில் கொக்கி லூப் இதெல்லாம் வைக்கிறதுக்கான பீஸ் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இப்போது இதில் வந்து நம்ம இப்போ அந்த பெப்ளம் அட்டாச் பண்ணணும். இப்போ இது தனித்தனியாக இருக்குது, இதை முதல்ல நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது அந்த லூப் போர்ஷன் மேலே நமக்கு அந்த கொக்கி போர்ஷன் அதையும் வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டோன்னா உங்களுக்கு அது ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ ஜாயின் ஆனதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் எப்படி நம்ம பெப்ளம் அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி ஒரு சைடு அட்டாச் பண்ணிகிட்டே வரும்போது இன்னொரு சைடு ஓவர்லாப் ஆகும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக பின் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை அப்படியே கண்டினியூ பண்ணி நான் முடிச்சுக்க போகிறேன். இப்போ பேக் பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போது ஃப்ரண்ட் பாடி வந்து பேக் பாடியோடு வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணி முடித்தோன்னா நம்மளுக்கு இந்த பெப்ளம் டாப் ரெடி ஆகிடும். இப்போ ஸ்கர்ட்டோட இந்த பெப்ளம் டாப் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. இது கிளையண்ட்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.